ஹாய் வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆலப்புழா பீச், அலப்பே பீச் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எங்கே இருக்குன்னா கேரளா ஸ்டேட்டில் இருக்குது, ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. உங்களுக்கு ஆலப்புழா தெரியும், ஹவுஸ் போட்டு, இந்த கிரானி போட் அப்படின்னு சிவானி போட் இது ரெண்டும் ஃபேமஸ்ஸு. இது ரெண்டும் விட்டால் இந்த பீச்சு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 150 இயர்ஸ் ஓல்டு பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாகவும் தண்ணியுடைய வேகம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கிற ஒரு பீச்சு இந்தியாவில். இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா நிறைய பீச் ஃபெஸ்டிவல் நடக்கும். சாண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு கண்ட்ரியில் இருந்தெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த சாண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல் விதவிதமாக ட்ராயிங் பண்ணுவாங்க. அந்த விதவிதமாக ட்ராயிங் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த கேரளா கவர்மெண்ட் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரியும் அப்படின்ட்டு ஒரு திருவிழா நடக்கும், ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லைட் ஹவுஸ், இந்த டவுனை ஒட்டியே ஒரு பெரிய ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கேமல் சஃபாரி அப்படின்னா குதிரை இது ரேஸுன்னா சஃபாரி டூர், கேமல் டூர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட் இருக்குல்ல, ஸ்பீடாக இருக்கிற போட். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸு இந்த பீச்சில் உங்களுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சாண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு ஃபேமஸ், இந்தியாவிலே ஃபேமஸ்ஸு. அது இந்த பீச்சில் தான் உங்களுக்கு பார்க்கலாம். அந்த ஃபெஸ்டிவல் April 26, 2015 இந்த ஆலப்புழா பீச்சில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா இது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா கேரளா ஸ்டேட் டூரிசம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அது அந்த டிபார்ட்மெண்ட் இது ஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் வின்னானவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு சன்மானம் இந்த கேரளா கவர்மெண்ட்டு எதை ஆர்கனைஸ் பண்ணது இல்லையா, அந்த கேரளா டூரிசம் ஆர்கனைசேஷன் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்னானவங்களுக்கு ப்ரைஸஸ்ஸு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கல் மாதிரி இருக்காது. இந்த பாம்பேயில் பார்த்திங்கன்னா பாம்பே பீச்சில் எல்லாம் பார்த்திங்கன்னா கல் மேடு பள்ளமாலாம் இருக்கும். இங்கே வெறும் வெறும் இந்த மணலாலே இருக்கும். இந்த பீச் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மணலாலே இருக்கும். இது பார்த்துட்டு இருக்கீங்க, தண்ணியுடைய வேகம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகமாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஆள் அதிகம். அதனால் அங்கே இந்த போலீஸ் பார்த்திங்கன்னா இந்த பீச் ஓரம் நின்றுட்டே இருப்பாங்க, விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு முன்னாடி போயிட்டால் அவங்க அங்கே வந்துடுறாங்க, ஸ்பாட்டில் அவங்கள கூப்பிட்டு வந்துடுறாங்க. தண்ணியினுடைய ஆழமும் அதிகம், இந்த கரைக்கு பக்கத்துலேயே ஆழம் அதிகம். வேறு பீச்சுங்களெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக தான் ஆழம் அதிகரிக்கும். ஆனால் இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கரை ஓரமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆழம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வெளியில் அந்த போர்டை நான் காமிச்சிருப்பேன். அந்த போர்டிலே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது மிகவும் ஆபத்தானது, உள்ளே போயிட்டு குளிக்காதீங்க, கரை ஓரமே குளிச்சுட்டு போங்க அப்படின்ட்டு. நம்ம ஆளுங்க சில பேர் கேட்க மாட்டாங்க, அப்பயும் உள்ளே போவாங்க. அதனால் அந்த போலீஸ் அவங்களெல்லாம் வெளியில் அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ முன்னாடி நான் காமிச்சிருப்பேன், ஸ்பீட் போட்டெல்லாம் இருக்கும். அந்த போட்டில் இவ்வளோ லைஃப் ஜாக்கெட் கொடுத்து, ஸோ இவ்வளோ 150 ருபீஸ் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. 150 ருபீஸ் நினைக்கிறேன். 150 ருபீஸ் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் அந்த கடலோரம் எல்லாமே அவங்க கூப்பிட்டு போயிட்டு அழகாக எடுத்துகிட்டு மறுபடியும் விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் டூர் அப்படின்னு, இந்த குதிரை மேலே உட்காந்து இந்த பீச் மணல் இருக்கு இல்லையா, அந்த மணல் எல்லாம் அழகாக சுற்றி பார்த்துட்டு எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு ரேட்டு நான் கேட்கல, எனக்கு தெரியாது. அது இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு பே பண்ணிங்கன்னா அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு ஸோ எங்கே உங்களை பிக்கப் பண்ணாங்களோ அந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேறு என்ன ஃபேமஸ் அப்படின்னா ஈவினிங் டைம் போனீங்கன்னா இப்போ நல்லா உங்களுக்கு இந்த சுண்டல், இந்த ஐஸ்கிரீம், ஈவினிங் ஐஸ்கிரீம் அப்படின்னு இருக்கும் அது. அதுக்கப்புறம் இந்த கேரளா டிஷ்ஷஸ் கொஞ்சம் இருக்குது, இந்த கூட்டு அந்த மாதிரி ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இங்கே வந்து கிடைக்கும். நீங்கள் உட்காந்துட்டு ஆறாமல் டைம் பாஸ் பண்ணிட்டு ஃபேமிலியோடு போனீங்கன்னா டைம் பாஸ் பண்ணிட்டு ஸோ அழகாக நீங்கள் உங்கள் பாட்டுக்கு திருப்பி அவங்கவுங்க இடத்துக்கு போகிறதுக்கு அங்கேயே பீச் வரணும். உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்டு இருக்குது. ஸோ அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு 100 ருபீஸ் கேட்குறாங்க. ஸோ எடுத்துன்னு போய் விட்ருவாங்க. இல்லை ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் போகலாம். நியர் பை பார்த்தீங்கன்னா ஜெயின் டெம்பிள் இருக்குது. ஸோ ஆலப்புழா பைபாஸ், பெரிய பைபாஸ் ஒன்று, சீ வியூ பார்க் ஒன்று இருக்குது, விஜய் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆலப்புழா லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படியே வாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஸோ ஆலப்புழா பைபாஸ் அப்படின்னா அவ்வளோ க்ளீனாக அது போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி பீச் ஓரமே இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக அந்த வியூவை வந்து அழகாக ரசிச்சுட்டு நீங்கள் இந்த பீச்சில் உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சன்செட், ஆலப்புழா பீச்சில் சன்செட்டு பார்க்குறதுக்கிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த இது போட்டிருப்பாங்க, ஒரு வேலி மாதிரி உள்ளே போயிட்டு அந்த கடல் பகுதி உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இந்த சன்செட்டை ரசிக்கிற மாதிரி இருந்தாங்க. அந்த ஒரு சுனாமி டைமில் வந்து அதெல்லாம் வந்து இடிச்சதுனால இப்போ வந்து நீங்கள் உள்ளே போக முடியாது. வெளியில் அந்த பீச்சில் இருந்து சன்செட்டை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் வாக்கிங் வராங்க. இந்த லோக்கல் பீப்புள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சன்செட் டைமில் வாக்கிங் வராங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமும் நான் அப்சர்வ் பண்ணேன், நிறைய பேர் வாக்கிங் வருவாங்க. ஸோ இது வாக்கிங் வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு பீச்சு தான் இது. ஸோ நிறையா சுத்தமாக வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு கிளாஸ் ஐட்டம், இந்த வேறு ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாது, அழகாக சுத்தமாக வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் நீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு சுத்தமாக வச்சுருக்காங்க. அது அந்த கார்பரேஷன் ஆளுங்க இப்போ அதை வந்து டெய்லி கூட்டி பெருக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஏன்டா எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து அந்த கார்பரேஷன்காரங்க நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க பொழுது. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு எப்போ போனாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே நீட்டாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அந்த மரம், செடி, கொடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ நிறையாவும் இருக்கும் ரைட் சைடில். அது கீழே நிறைய பேர் பார்த்தேன், அது கீழே உட்காந்து அந்த நிழலில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ நிறைய பேர் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
பாருங்கள் குதிரைங்க இருக்குது. ஸோ ஒரு 4-5 குதிரை இருந்துச்சு, அது எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா போச்சு. இப்போ 2 மட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து யாராவது வந்தாங்கன்னா அது பிக்கப் பண்ணிட்டு அழகாக வந்து அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படியே அந்த பீச் ஓரம் அந்த மேம்பாலம் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மேம்பாலத்தை அப்படியே சுற்றிட்டு அழகாக கூப்பிட்டு வந்து ஸோ மறுபடியும் அது எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அந்த இடத்துல வந்து அழகாக நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த தண்ணியினுடைய வேகம் அதிகம் இருக்கிறதுனால ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock மேலே மேக்ஸிமம் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. இந்த கரை ஓரமே வந்து இந்த பீச்சஸ் ஓரமே வந்து இருந்துட்டு போகிற மாதிரி பார்த்துக்கிறாங்க அந்த போலீஸுங்க. உள்ளே விட்றதில்ல மேக்ஸிமம் 8 o'clock மேலே. மேக்ஸிமம் யாரும் குளிக்க மாட்டாங்க 8 o'clock மேலே. பட் யாராவது அப்படி போனால் அப்படி ஏதாவது வந்தால் அவங்கள வந்து அப்படியே நிறுத்திடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு சைட்லேயே இருந்து குளிச்சுட்டு போகிற மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க. பாருங்கள், ஒரு ஸ்பீட் போட் ஒன்று பார்த்துன்னுக்கிறீங்க. ஸோ இந்த ஸ்பீட் போட்டில் தான் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வருவாங்க, கரையோரம் வந்து ஏற்றிட்டு ஸோ அழகாக கூப்பிட்டு போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வந்துடுவாங்க. ஸ்பீட் போட் ஸோ மறுபடியும் அந்த போட்டு வந்துச்சு பாருங்கள். ஸோ அவங்க வந்து இறங்குவாங்க, இறங்கி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மறுபடியும் பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அந்த இடத்துல வந்து இவங்க எல்லாம் ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த பாருங்கள், ஒருத்தரை ஏறுவாங்க. அந்த ஸ்டார்டிங் அந்த உள்ளே போகிற வரையும் கொஞ்சம் கஷ்டம். அந்த அலைகள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறதுனால ஸோ வந்து அது போகிற வரையும் இந்த சைடில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க புஷ் பண்ணுவாங்க, இந்த பிக்கப் ஆகிற வரைக்கும் புஷ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் பிக்கப் ஆகிடுச்சுன்னா இவங்க வந்துடுவாங்க பின்னாடி. ஏன்னா கொஞ்சம் ஆள் அதிகம்ன்றதுனால முன்னாடி போனேன். இவங்க அந்த பிக்கப் ஆன உடனே பாருங்கள், எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் அது பிக்கப் ஆன உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இவங்க பின்னாடி வந்துடுவாங்க. அது புஷ் பண்ணிட்டு பின்னாடி வந்துடுவாங்க. பாருங்கள், அந்த அலை வர்றதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு தண்ணி வேணும் இல்லையா போட்டு போகிறதுக்கு. பாருங்கள் வந்துச்சு. இப்போ அந்த அலை கூடிய பின்னாடியே புஷ் பண்ணுறாங்க. அது பாருங்கள்.
அது அந்த அலை வர்றதுனால கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனை. இப்போ பாருங்கள் இது போது பாருங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அலைகள் ஜாஸ்தி அதிகமாக இருக்குல்ல. இப்போ போயிட்டிங்கன்னா அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு விட்டுரும். ஸோ வேறு ஏதாவது இந்த பீச் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸு, லொக்கேஷன், எப்படி போகணும் அப்படின்றது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான். ஓகே, தேங்க்யூ, பாய்.